ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சர்வேஸ்வரா ருத்ர மகேஸ்வரா. ஆதி சித்தன் முருகன், முருகப்பெருமான், சித்தருக்கெல்லாம் தந்தை, அண்ணன், அப்பன் முருகன், எம்பெருமான் முருகன். முருகா என்ற சொல்லின் அர்த்தம் வல்லினம், மெல்லினம், இடையினம் கலந்த ஒன்றுதான் முருகன் என்ற பொருள். முருகா, மு மெல்லினம், ஞன நமன, மம மீமி முமு எல்லாம் மெல்லினம். ரு எரள வளல இடையினம். கா கசட தபர வல்லினம். வல்லினம், மெல்லினம், இடையினம் மூன்றும் சேர்ந்த ஒரு இணைப்பினுடைய சீவசக்தி தான் முருகா என்ற பொருள்படும். முருகா என்ற நாம் சொல்ல சொல்ல வல்லினம், மெல்லினம், இடையினம் மூன்றும் இணையம். நம்ம உடம்புடைய எல்லா சக்கரங்களும் இயங்க ஆரம்பிக்கும். இதனாலேயே அந்த பிரணவ பொருள் என்று அவருக்கு இன்னொரு மறுவயிறு உண்டு. ஓம்கார நாயகன், பிரணவ பொருள், ஆதி நந்தி அப்படின்னு முருகனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. அது மனமுருகி நாம் ஓமோடு சேர்ந்து முருகா என்று சொல்லும்போது உடம்பில் சகல அணுக்களும் திறக்கப்பட்டு போகும். ஓம் முருகா என்று நாம் சொல்ல சொல்ல அந்த உணர்வலைகள் பிரபஞ்ச சக்தியோடு கலந்து நம் உடம்பில் பல மடங்காக திரும்பி வரும். இந்த சூட்சமைத்தான் அந்த மூன்று எழுத்தில் வைத்திருக்கிறார்கள். வல்லினம், மெல்லினம், இடையினம் மூன்றும் திறந்தால் எல்லா சக்கரமும் சுழல ஆரம்பிக்கும். எல்லா அணுக்களும் உயிரோட்டமாக சுழல ஆரம்பிக்கும். இந்த தத்துவத்தை சின்ன ஒரு மூன்று எழுத்தில் அடக்கியிருக்கிறார்கள். அனுதினமும் நாம் இதை சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு புன்முறுவலும் ஒரு புத்துணர்வும் தோன்றக்கூடிய ஒரு நிலை உருவாகும். ஓம் நம சிவாய. நம் பாரத நாட்டில் இல்லாத செல்வங்களே இல்லை. அவ்வளவு செல்வங்களும் அவ்வளவு பொக்கிஷங்களும் அவ்வளவு திறமைகளும் உள்ள தேசம் நம் பாரத இந்திய தேசம். நம் தேசத்தின் ஞானிகளும் சித்தர்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தேசத்துக்கு இந்த மூலிகை பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த மூலிகைகளை நான் பேர் சொல்கிறேன். எல்லா மக்களுக்கும் தெரியணும் என்பதற்காக என் குருநாதருடைய உத்தரவு. இந்த மூலிகையின் பெயர் சிறு சின்னி இலை. சிறு சின்னி இது மருத்துவ பயன்படும். இந்த மூலிகை அச்சஞ்செடி. சிறு சின்னி இது அச்சம் செடி. இதனுடைய மருத்துவ பயன் நான் அடுத்து போக சொல்லுவேன். அச்சஞ்செடி இது ஒரு மூலிகை. மருள் கொடி, இதுக்கு பெயர் மருள் கொடி. அரிசி, இதுக்கு பெயர் அரியண்ணன் பொரியரிசி. இது கிருமி நாசியாக பயன்படும், சில வைத்தியங்களுக்கு பயன்படும். இதனுடைய முழு பயன்களையும் முழு மருந்துகளையும் நான் அடுத்தடுத்து சொல்வேன். குருநாதருடைய உத்தரவின் பேரில் நான் எல்லா மக்கள் இந்த மூலிகையினுடைய உருவமும் தோற்றமும் எல்லா மக்களும் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக, நம் தேசத்தில் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று வளர வேண்டும் என்பதற்காக குருவின் ஆணைப்படி இதை எல்லாத்துக்கும் ஒளிவு அறிவு இல்லாமல் நான் சொல்லுகின்றேன். ஓம் காளி, ஓம் நம சிவாய. இது சிறு சின்னி இலை, அச்சஞ்செடி. இது மருள் கொடி. இந்த மூலிகை வெள்ளப்பூலாம் செடி.